சூர்யா, என்னாச்சு? திடீர்னு தலை வலிக்குது அண்ணி. शब्दमयी शब्द ब्रह्ममयी शब्दमयी शब्द ब्रह्ममयी शब्दमयी शब्द ब्रह्ममयी सुखरागलय माधुरवबोधिनी सुखरागलय माधुरवबोधिनी शब्दमयी शब्द ब्रह्ममयी शब्दमयी शब्द ब्रह्ममयी என்னன்னு தெரியலமா, ஒரே பசி. வாங்க வாங்க வாங்க, தாத்தாவோட செல்ல குட்டி வாங்க. கல்யாணி எங்க? அவ தூங்கிட்டா மாமா. திவாகரன் வந்துட்டானா? இல்ல. வா, கொஞ்சம் சீக்கிரம் போடுங்கம்மா. என்னாச்சுடா உனக்கு இவ்வளவு அவசரப்படுற? டென்ஷன் டென்ஷன். கச்சேரி எப்படி இருந்தது? அசத்தி தூள் கலப்பிட்டோம்ல. என்ன அசத்திட்டோம்? சாப்பிடுறத நிறுத்து. சாப்பிட உட்கார்ந்துட்டு எழுந்திருக்க வேண்டாம், உட்காரு. இன்னைக்கு நீ என்னடா பாடின? சாப்பிடும்போது கொஞ்சம் சும்மா இருக்கல. இந்த சாப்பாட்டை தரதே சங்கீதம் தான். அதை இவன் மறந்துட்டான். ராகவர்தினி ராகத்துல ஷக்ஸ்ருதி ரிஷபத்துக்கு பதிலா காந்தாரத்தை ஏன் பாடின? உன் மனசுல பெரிய வித்வானுங்கிற நினைப்போ. அப்படி இருந்தா அந்த எண்ணத்தை மாத்திக்க. வாயில வந்ததெல்லாம் கண்டபடி கத்துனா அது சங்கீதம் ஆயிடாது. ஆண்டவனை நினைச்சு அடி நாதத்துல இருந்து பாடணும், அதுதான் சங்கீதம். நம்ம பக்தி, கோபம், சோகம் இது எல்லாத்தையுமே சங்கீதத்தின் மூலமா வெளிப்படுத்தணும். அதான் சங்கீதம். அதுக்குத்தான் ராகத்தை உருவாக்கி இருக்காங்க. ராகத்தோட சுரஸ்தானம் மாறுச்சுன்னா அதோட பாவமும் ஸ்ருதியும் மாறிடும். நீ என்ன அப்பான்னு கூப்பிடணும்னா நீ மகனோட ஸ்தானத்திலையும் நான் அப்பாவோட ஸ்தானத்திலையும் இருக்கணும். அது மாறிட்டா எல்லாமே மாறிடும். அந்த மாதிரி தான் சங்கீதத்துல ராகமும் ஸ்வரமும். குழந்தைகளுக்கு சங்கீதம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாஸ்டர் நீ. விடுங்களே, அவன் சாப்பிட்டு முடிக்கட்டும். தவறுகளை திருத்த வேண்டிய நேரத்துல திருத்தாம விட்டுட்டா அது அவனுடைய வாழ்க்கையே அழிச்சிடும். சரி விடுங்க. சாப்பிடு. நீ வருத்தப்படாதப்பா. நான் கொஞ்சம் பார்த்து பாடியிருக்கணும். கதவெல்லாம் பூட்டியாச்சா? பின் கதவு? எல்லா கதவையும் சாத்திட்டு தாங்க நான் இங்கேயே வர்றேன். அந்த காலம் மாதிரி இல்ல. என்னதான் போட்டு வச்சாலும் உள்ள பூந்து கொள்ளையடிக்கிறாங்க. சூரியனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனோ? அவனை திட்டும் போது திட்டுறீங்க, அப்புறம் நீங்களே வருத்தப்படுறீங்க. பாடும்போது 1-2 இடத்துல தப்பு பண்ணா, ஆனா அது மத்தவங்க யாருக்கும் தெரியல. அவன் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா நல்லா பாடலாம். சரிங்க, அப்படியே அவனுக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிருச்சுன்னா. முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன்.
உங்க ஃப்ரெண்டு ஸ்கூல்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரே. 2-3 லட்சம் டொனேஷன் கொடுத்தாதான் வேலை கிடைக்குமா? அதுவும் சங்கீத வாத்தியார் வேலை. உனக்கு தெரியும்ல, அவன் பெரிய சங்கீத வித்வான் ஆவான்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவனுக்கு அதுல இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. அவன் வாழ்க்கைய நம்மளே கெடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கும் எல்லாம் புரியுது. நாம யாருக்கும் எந்த தப்பும் செஞ்சதில்ல. ராஜியோட வீட்டு வேலை இன்னும் 1-2 மாசத்துல முடிஞ்சிரும்னு மேஸ்திரி சொன்னாரு. அது நடக்கும்போது நடக்கட்டும். நீங்க எதுக்காக அதை நினைச்சு கவலைப்படுறீங்க? திவாகரை தான் என்ன பண்றதுன்னு தெரியல. கல்ஃப்ல இருந்து அவன் வந்து ஆரம்பிச்ச எல்லா வேலையும் நஷ்டத்துல தான் முடிஞ்சிருக்கு. எல்லாம் நம்ம நேரம், அவ்வளவுதான். திவாகரனா இருக்கும். போய் லைட்டை போடு. என்ன இந்த நேரத்துல? அது கயரா எனக்கு இறங்க தெரியும். என் வீட்டுக்கு எனக்கு போக தெரியாதா? நாங்க படம் பார்த்துட்டு வரும்போது இவர் ரோட்ல விழுந்து கிடந்தாரு. நல்லா குடிச்சிருக்காரு. காசு விஷயத்துல யார் கூடயே சண்டை போட்டிருக்காரு போல இருக்கு. என்ன இஷ்டம்டா திருப்பி அடிப்பட்டா ஒரு நாள் ரோட்ல வச்சு அஷ்டாண்டா. என்ன வரேன் சார். ரோட்ல இருந்தவன வீட்டில் சேர்த்துட்டு அவார்டு வாங்கிக்கோ. என்ன பாக்குற? என்னங்க இதெல்லாம்? உள்ள வாங்க. கையெடு. போடே எல்லாம் போ. சூர்யா, அப்பா இல்லப்பா, நம்ம முன்னாடியே அண்ணி அவன் உள்ள போன்னு சொல்றல. திவாகர், முதல்ல நீ உள்ள போ. நான் உள்ள இருந்தானே வெளியே இருந்தானே நான் தான் விளங்காதவன். இங்க பாரு, நான் உன்கிட்ட விடுங்கப்பா, உங்க பாச மழையே வேணாம். நான் நாசமா போறேன். ஏங்க என் பையன் இப்படி ஆயிட்டான்? எல்லாம் சரியாயிடும்.